ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு பிக் குட் மார்னிங். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன கருத்தை அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னாக்கா, நம்ம இப்போது தற்போதைய சூழ்நிலைக்கு உங்களுக்காக இருந்தாலும் சரி, அது எனக்காக இருந்தாலும் சரி, எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மணி, பணம் தான் முக்கியம். ஆனால் அந்த பணத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குணம் உள்ள மனுஷங்களை நம்ம நிறைய இடங்கள்ல மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் நம்மங்கிறதங்காட்டியும் நம்ம ஒரு இடத்துல போய் அவமானப்படுவோம் இல்லையா? அந்த பணங்கிற ஒன்றை வச்சுட்டு நம்ம நிறைய இடங்கள்ல அவமானப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அது ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வீடாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை அதிகமாக கஷ்டப்படுத்துறது நம்ம வெளில உள்ள மெம்பர்ஸை விட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் பார்த்துருக்கீங்களா? பணம் இல்லைன்னா நம்மளை அறவே மதிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட நம்மளை பார்க்குற தோரணையே நம்ம வச்சுருக்க அந்த ஜுவல்ஸு, நம்மள்ட்ட உள்ள அமௌண்ட்டு, அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எடை போடுவாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய மனசோ பாசமோ அந்த இடத்துல கண்டிப்பாக எடுபடாது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அனுபவித்த வழி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருந்துடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஏற்றம் இறக்கம்ங்கிறது வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். அது இல்லாமல் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கஷ்டமும் இருக்கும், இன்பமும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி நீங்கள் நிறைய சந்தோஷப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நான் உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, நம்ம கஷ்டப்படுற வைக்கிறாரே கடவுள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு யாரோ ஒரு நபர் மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு 1000 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். கண்டிப்பாக நம்மளோட கஷ்ட நேரத்தில் நம்மளுக்கு கடவுள் எங்கேயோ ஒருத்தர் யார் மூலியமாவோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கிடைக்காமலே போகவே போகாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கடவுள் நம்மளை விட்டுற மாட்டார். ஆனால் இந்த பணத்தை வச்சுட்டு சில மனுஷங்க நம்மளை தாழ்வாக பேசுகிறது, அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை நொடிக்கு நொடி அவமானப்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம போய் அவங்க வீட்டில் அவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணுவோம், வேலை பார்ப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் நமக்கு அதில் மதிப்பே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பணம் உள்ளவங்க அந்த ஃபஸ்ட் நாள் வருவாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு, அப்போ பார்த்திங்கன்னா அவங்கள போய் தாங்குன்னு தாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுடைய மனசு அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பணம் தான் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? பணம் முக்கியங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு செகண்ட் பார்ட் தான். நம்மளை எப்படின்னா யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர, பட் ஆனால் நம்மளை நமக்கான இந்த ஒரு மதிப்பை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவீங்க? நான் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கஷ்டத்தில் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்போ இல்லை நம்மளுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தையோ கொடுக்குற ஒவ்வொரு மனுஷங்களையும் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்ம லைஃப்பில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆனால் அதே சமயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறப்ப நம்மளை கேலி செய்கிறவங்களும், காசு இல்லைன்னு நம்மளை அவமானப்படுத்துகிறவங்களையும் வாழ்க்கையில் ரொம்ப மறக்கக்கூடாத ஒரு பர்சன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாளும் தோற்றே போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஏச்சுக்களுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. எப்படி சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட நம்ம எப்பொழுதுமே கஷ்டப்பட்ட நம்மளாவே இருக்க மாட்டோம். அதுவும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம கஷ்டத்துலேருந்து நம்ம ஏறி நல்ல ஒரு நிலைமைக்கு போகிறதுங்கிறது வேறு. நல்ல நிலமையிலேருந்து திரும்ப கஷ்டப்பட்டுட்டு திரும்ப போவோம் பார்த்தீங்களா? அது ரொம்ப கொடுமை ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நல்லா வாழ்ந்துருப்போம், ஆனால் நம்மளுக்கு அந்த திடீர்னு ஒரு கஷ்டம், அது எந்த சூழ்நிலையாலேயோ ஏதோ எந்த ஒரு விளைவுகளுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, அது ஒரு சொல்யூஷன், அதுக்காக தேடி அலைஞ்சிருப்போம். அதில் நிறைய லாஸ் ஆகிருப்போம், நம்மளே இழந்திருப்போம், நிறைய அமௌண்ட்டை கொட்டி நம்மள்ட்ட உள்ள பணம் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மள்ட்ட உள்ள தன்னம்பிக்கை மட்டும் சாகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த தன்னம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த தன்னம்பிக்கை போகணும் தான் மற்றவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட அப்படி நடந்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே, அதாவது எப்படி ஒன்று உங்களுக்கு சாம்பிள் சொல்லணும்னு வச்சிங்களேன்.
நம்ம இந்த ஊரில் இருக்க 4 பேர்லாம் சொல்லுவாங்க, 4 பேராக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில், ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும், சாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையாக இருப்பாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை போய் இன்னொருத்தவங்கள்ட்ட நம்மளை சீட்டடாக சொல்லுவாங்க. அதே வந்து நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தாழ்ந்தாலும் பேசுவாங்க, உயர்ந்தாலும் பேசுவாங்க. ஆனால் நம்ம நல்லா இருந்துட்டு திடீர்னு ஒரு அடி விழும் பாருங்க, அது லைஃப்பில் ரொம்ப 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 கொடுமையானது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப அனுபவிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இடத்துல அவமானப்பட்டிருக்கோம். ரொம்ப நான் அவமானப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒரு எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்படின்னா, ரொம்ப நம்ம வந்து நம்மளையே அறியாமல் நம்மளை வந்து அது மனசை வந்து நோகடிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கடவுள்கிட்ட போய் கொட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு முன்னாடி உட்காந்து உங்கள் மனசில் உள்ளதை கொட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃப்ரெண்டு நமக்கு உண்மையாக இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக போய் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம யோசித்து வெளியில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வச்சுட்டு டெக்ஸ்டைலு ஹோட்டல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம போய் பில் போடுவோம், நம்ம கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருப்போம், ஆனால் நமக்குள்ளே அந்த ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மள்ட்ட உள்ள அமௌண்ட்டுக்கு நமக்கு என்ன அமௌண்ட்டுக்குங்கிறத தாண்டி நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை தான் நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம். அளவுக்கு மீறி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம்? அது வந்து அளவுக்கு மீறி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அவங்க தேவைகளுக்காக பண்ணுறாங்க. நம்மளோட தேவைகள் சின்னதாக இருக்கும்போது அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல நம்மளோட ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது வந்து நான் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து அமௌண்ட் அதிகமாக உள்ளவங்க அவங்களுக்கு தான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களோட நினப்பு வந்து அப்படி. ஆனால் அவங்க கொடுக்குறாங்க அந்த டிப்ஸு கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவங்கள விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. ஆனால் அவங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அதிகமாகலாம். ஆனால் அந்த இல்லாமல் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பணம் கம்மியாக உள்ளவங்க சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்க டிப்ஸ் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். ஏன்னு சொல்லுங்கள்? அங்கே நின்று உழைக்கிறது நம்மள மாதிரி ஒரு நபர் தான். அவருக்கு நம்ம கொடுக்குற ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் அவரோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு அந்த சக மனுஷனும் நினைப்பான் இல்லையா? அதே கொஞ்சம் ரிச்சஸ்ட் பீப்புள்னால் அவங்க பிஸியாக இருப்பாங்க, பட் அதில் வந்து அவங்க கண்டுக்காமல் கூட போகலாம். ஆனால் வந்து அவங்கள வந்து அப்படி ஒரு உபசரிப்பாங்க. அதே மாதிரி கல்யாண மேடைகளில் நம்மளோட உறவுகள் தான் நம்மளை வந்து சாப்பிட்டியான்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டை ரிச்சஸ்ட் பீப்புளை போய் வாங்க 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 சாப்பிட்டிங்களா 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 சாப்பிட்டிங்களான்னு விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறவங்கள போய் சாப்பிட்டிங்களான்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறவங்கள சாப்பிட்டிங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவங்களோட உபசரிப்பாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யாராவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்மளோட லைஃப்பில் நம்ம கஷ்டம்னா அதை நோக்கி நம்மளுடைய பாதை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு இன்பம் இருக்கும். அந்த இன்பத்துக்காக நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன அடிகளை மேல் நோக்கி வச்சு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, வாழ்க்கை பயணத்தில் நம்மளோட குழந்தைகள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கட்டும், நீங்கள் வந்து சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அவங்கள நல்லா படிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்வி ரொம்ப முக்கியம். அவங்க சொந்த காலில் அவங்க பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த எஜுகேஷன் கண்டிப்பாக உதவும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு படிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதாவது சொல்லியிருந்த கருத்துக்கள் யாரையாவது சங்கடப்படுத்தி இருந்தாலோ இல்லை யாருக்காவது மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருந்தாலோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இது உண்மையாக நடக்கிற ரியாலிட்டியாக இல்லையாங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஜானு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.